எத்தனையோ நபர்கள் அல் குர்ஆனை ஓத தெரியாதவன் கூட 40 வருடம் 50 வருடம் என்று நான்குகள் கடந்து சென்றாலும் ரமலான் மாதம் கடந்து சென்றாலும் அவர்களுடைய வெட்கத்திற்காக வேண்டி தன்னுடைய தற்பெருமைக்காக வேண்டி அவர்கள் இன்னும் குர்ஆன் ஓதுவதை கற்றுக்கொள்ளாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்கள். ஆனால் இந்த ரமலானை சிறப்பை பற்றி ரமலானை பற்றி விவரிக்கின்ற போது அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? குர்ஆனுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்திலும் அல் குர்ஆனை பற்றி சிறப்பித்துக் கூறக்கூடிய அல்லாஹ் இவ்வாறான அமல்களை அல் குர்ஆனோடு பயணிக்க வேண்டும் என்று கூறும்போது நாம் அல் குர்ஆனை ஒதுக்கிவிட்டு நம்முடைய இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம் என்றால் அது எந்த வகையில் நியாயமாகும்? உலகத்தை படைத்து வானபூமியை படைத்து இங்கிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் படைத்து அனைத்து உணவுகளையும் படைத்து யாருக்காக படைத்திருக்கின்றார்? மிருகங்களுக்காக வேண்டியா? மலக்குமார்களுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்காக வேண்டியா? இல்லை சகோதரர்களே, அனைத்தையும் படைத்திருக்கின்றது என்பது காற்றாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம். இந்த மனித வர்க்கம் வாழ வேண்டும். இந்த மனித வர்க்கம் வாழ்ந்து அல்லாஹ்விற்கு நன்றியுடைய அடியார்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வந்தால் இந்த உலகத்தையே படைத்திருக்கின்றார். இப்படி படைத்து 5 கட்டளைகளை சொல்லி ரமலான் மாதத்தில் 12 மாதங்களிலும் சிறப்பித்துக் கூறக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தை தந்து அதை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து நோன்பு நிறுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தும் இன்னும் நாம் அல் குர்ஆனை எடுக்கவில்லை என்றால், அல் குர்ஆனை ஓதவில்லை என்றால், அல் குர்ஆனை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் எங்களை போன்ற நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது.